உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அதான் ஏதாச்சும் ஒரு சூழ்நிலையில என் பொம்மி கிட்ட மன்னிப்பு கேட்டுணும்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது நீயே அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கற. அப்படியே பொம்மி கொடுக்கற அந்த தாலியை வாங்குற நேரம் அவகிட்ட நான் மன்னிப்பு கேட்டுட்டா அதுக்கப்புறம் எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் இல்லாம நான் உன் கழுத்துல தாலி கட்டுவேன். சரி, நீ ஏறு ஏறு. எந்த காரணம் கொண்டு இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. மேடம், நீங்க கவலையப்படாதீங்க. நான் வந்துட்டேன்ல, நான் பாத்துக்கிறேன் மேடம். நீ பண்ற சம்பவம் தரமான சம்பவமா இருக்கணும், புரியுதா? மேடம், பேக்ல 7-8 பாம்பு வச்சிருக்கேன். கல்யாண மண்டபத்தை சுத்தி எல்லா பாம்பையும் வச்சுட்டு அதோட ரிமோட்டை கொண்டு வந்து உங்க கையில கொடுத்துறேன். மண்டபத்தை விட்டு 500 மீட்டர் தூரம் சேஃப்டியா போயிட்டு அதுக்கப்புறம் ரிமோட்ல இருக்கிற பட்டனை அமுக்குனா இந்த இடம் முழுக்க சுடுகாடா மாறிடும். ஒரு ஈக்காக்கா கூட பொழைக்காது. எனக்கு அதுதான் வேணும். என்னடா இவன் நல்லவளா மாறிட்டாளேன்னு நினைச்சேன். இப்பதான் உன் பிளான் என்னன்னு தெரியுது. மொத்த குடும்பத்தையும் அழிக்க நினைக்கிறியா? நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது. இந்த ஜாய் அதுக்கு விட மாட்டேன். இத பாரு, இந்த மண்டபத்துல என்கிட்ட எந்த பேச்சுவார்த்தையும் வச்சுக்காத. ஜாக்கிரதையாரு. சரி மேடம். இங்க நின்னா சந்தேகம் வந்துடும். நான் கிளம்புறேன். சரிங்க மேடம். ராணி, இறங்கு. யோ, என்னயா இடம் இது? என்னத்துக்கோசரம் என்ன எங்க கூட்டின்னு வந்துக்கிற? நீ வா, நான் சொல்றேன். நான் வரேன், ஆனா என்னத்துக்குன்னு சொல்லியா? அட, இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிரும் உனக்கே. முதல்ல நீ வா வா. யோ, ஏய், இரு இரு இரு. நீ இங்கே இரு, நான் மட்டும் உள்ள போயிட்டு வந்துடுறேன். சரியா? யோ, என்னத்துக்கியா? சொல்லிட்டு போ. நீ இங்கே இரு, நான் வரேன்னு சொல்றேன்ல. இரு, வரேன். ஹாப்பி பர்த்டே ராணி. யோ, என்னயா இதெல்லாம்? அதான் சொன்னல, ஹாப்பி பர்த்டே ராணின்னு. என் வருங்கால மனைவிக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். யோ தாடிகாரா, நீ நினைக்கிற மாதிரி இன்னைக்கு என்னோட பிறந்த நாளே கிடையாதுயா. சரி, பரவாயில்ல. முதல்ல இந்த கேக்க கட் பண்ணு. எதுக்கு கட் பண்ணுன்னு சொல்றேன்ல, நீ கட் பண்ணு, நான் சொல்றேன். நீ கட் பண்ணு முதல்ல. நம்ம சொல்ற போ. நீ கேண்டில் ஊது. ஏய், ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் ராணி, ஹாப்பி பர்த்டே டு யூ. இந்தாயா. போதும், இதா நீ சாப்பிடு. நீ இன்னைக்கு என்ன சந்தோஷப்படுத்தணும்னு செஞ்ச எல்லா விஷயத்திலயும் கலக்கிட்ட. ஆனா இந்த விஷயத்துல இப்படி சொதப்பிட்டிய தாடிகாரா. இன்னைக்கு என்னோட பிறந்த நாளே இல்ல. அப்படியா? யாரு சொதப்புனாங்க, யாரு கலக்குனாங்கன்னு இப்போ உனக்கு தெரியும் பாரு. பாட்டிமா, வாங்க. பாட்டி, பாத்து. ராணி, எப்படி இருக்க ராணி? நான் நல்லா இருக்கிறேன் பாட்டி. நீங்க? நீ பிறந்தப்ப உனக்கு முதல்ல முத்தம் கொடுத்ததே நான் தான். நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு நீங்க தான் முதல்ல முத்தம் குத்தீங்களா? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. 25 வருஷத்துக்கு முன்னால இதே நாள்ல சரியா காலையில 4:30 மணிக்கு இதே வீட்ல உங்க அம்மாவுக்கு நான் பிரசவம் பார்த்தேன்.
அப்ப நீ உங்க அம்மா வயித்துக்குள்ள இருந்த. உன்னை நான் எப்படியோ கஷ்டப்பட்டு போராடி காப்பாத்தினேன். அந்த நேரத்துல உங்க அம்மா கொஞ்சம் முடியாம இருந்தா. அவங்க கிட்ட இருந்து உன்னை தனியா பிரிச்சு வச்சு நான் தான் பாத்துக்கிட்டேன். அப்ப நான் தான் இந்த கையால உன்னை முதல்ல தொட்டுல போட்டேன். அந்த நிமிஷம் நடந்தது இப்ப நினைச்சா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ என்ன பார்த்து அப்படி சிரிச்ச. பாட்டி, எங்க அம்மா. உன் அம்மா உடம்பு சரியில்லாம படுத்த படுக்கையா இருந்தா. நான் தான் அதுக்கப்புறம் உன்னை ஒரு ஆசிரமத்துல சேர்த்தேன். ஏன்னா அப்ப உன்னை வச்சு காப்பாத்த என்கிட்ட அவ்வளவு காசு இல்ல. வேற வழி இல்லைன்னு தான் உன்னை அங்க சேர்த்து விட்டேன். சரி சரி, அழாத அழாத. ஏன் ராணி அழற? இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள், சரியா? நீ இன்னைக்கு முழுக்க சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக தான் இதெல்லாம் நான் பார்த்து பார்த்து செய்யறேன். இப்ப போய் அழற? அழாத ராணி. இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் போனா திரும்ப வரவே வராது. அதனால இந்த நிமிஷம் நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். இந்த தருணங்களை சந்தோஷமா மாத்திக்கோ. இப்ப சொல்லு, இந்த தாடிக்காரன் சொதப்பிட்டனா இல்ல கலக்கிட்டனா? ஐயோ, இத நான் எதிர்பார்க்கவே இல்லையா. எதிர்பார்க்கறத விடு, எனக்கு இப்படி ஒரு பிளாஷ்பேக் இருக்குதுன்னே தெரியவே தெரியாதியா. அத்த எனக்கு காமிச்சு குத்துட்டயா. நீ எனக்கு சாமியா, சாமி. இங்க பாரு, இப்பதானே சொன்ன உன்னை அழக்கூடாதுன்னு. முதல்ல கண்ணை தொட. நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். அது மட்டும் தான் எனக்கு வேணும். நீ என் கூட இருந்தா நான் எப்பவுமே சந்தோஷமா இருப்பேன்யா. நீ என்ன சந்தோஷமா வச்சுப்ப. நான் எதிர்பார்க்காத விஷயத்தெல்லாம் எனக்காக நீ செய்யறத பார்க்க சொல்ல எனக்கு அப்படியே வானத்துல பறகுற மாதிரி சந்தோஷமா இருக்குதியா. சரி சரி, இப்படியே பேசிட்டு இருந்தா நம்ம மண்டபத்துக்கு போக முடியாது. வா, நம்ம கிளம்பலாம். ஐயோ, பாட்டி அந்த ஆசீர்வாதம் வாங்கிக்கலாமா? ஓகே. ஏய் வா பாட்டி, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. 2 பேரும் 100 வருஷம் நிறைய புள்ள குட்டிகளை பெத்துக்கிட்டு ஒத்துமையா சந்தோஷமா வாழணும். அது போதும் சரி எனக்கு. சரி பாட்டி, நாங்க கிளம்புறோம். சரி கண்ணு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.